சார் என்னதான் சார் பிரச்சனை நடக்குது இங்கே ஒயின் ஷாப்பில்? 60 வயசு ஆகணும். இப்போ வந்து நம்ம இந்த 60 வயசு ஆகணும் எங்களுக்கு. 58லேருந்து 60 வயசு ஆகணும். சரி. சம்பளம் வந்து கம்மி. அதாவது ஒரு 11,000 தான் வாங்குறோம். இன்னைக்கு நிலைமைக்கு 11,000 வாங்குறோம். நீங்கள் சேல்ஸ் பர்சன் இல்லை? ஆமாம். சேல்ஸ். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 25 வருஷமாக இருக்கிறோம் இதில். இன்னைக்கு ஓட 11,000 தான் வாங்குறமே சம்பளம். நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயா? ஆமாம். பர்மனெண்ட் கிடையாது, தற்காலிக ஊழியர். நாங்கள் ஓய்வூதியம் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை? எதுவுமே கிடையாது. டேமேஜ் ஆச்சுன்னா நாங்கள் தான் போட்டுக்கணும். லோடு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, ஒரு கேஸுக்கு வந்து 5 ரூபா கேட்குறாங்க. 100 கேஸ் இறக்கணும் 500 ரூபா. இதெல்லாம் எப்படி நாங்கள் வந்து இது பண்ணுறது, நாங்கள் சமாளிக்கிறது? சரி, இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறீங்க போறீங்க வரீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அந்த சம்பவத்தை அதை நீங்கள் எப்படி அந்த பணம் நீங்கள் வாடகை யார் கொடுக்குறது? இபி பில் யார் கட்டுறது? நாங்களே தான் சார் கட்டணும். இபி பில்லு வாடகை எல்லாமே நாங்கள் தான் கட்டுறோம். ஏன் கவர்மெண்ட் தானே கட்டணும் அதுக்கு? இல்லை, நாங்கள் தான் கட்டுறோம். சரி, இப்போ இவ்வளோ பணம் வாங்குறீங்க, கரெக்டு, 10 ரூபா வாங்குறீங்க, எல்லாமே நியாயம். நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் ஏற்றுக்கிட்டா கூட மீதி பணம்லாம் எங்கே போகுது சார்? ஆமாம், சிஎம் வரைக்கும் போகணும். ஏன்னா அவர் நினச்சிட்டு இருக்காரு 714. ஐயா, 60 வயசு ஆகணும் எங்களுக்கு. சம்பளம் வந்து கம்மி எங்களுக்கு. தளபதி அண்ணா அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தளபதி அண்ணா அவர்களே, எங்களுக்கு வந்து பாருங்க அண்ணா, 25 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம்ண்ணா டாஸ்மாகில். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து 11,000 தான் வாங்குறோம்ண்ணா. தளபதி அண்ணா அவர்களே, நானும் உங்களுடைய தீவிர இது பண்ணுறேன், ரசிகர். நான் உங்களை நாளைய தீர்ப்பில் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். சம்பளம் கம்மி அண்ணா, 11,000 நாங்கள் என்னென்ன பண்ணுறது? 3 பசங்க எனக்கு, பொட்டை பசங்க, அதுவும் ஆம்பளை பசங்க கூட இல்லை, பெண் குழந்தைங்க எனக்கு 3 குழந்தைங்க. நான் என்னென்ன பண்ணுறது? நான் அண்ணா, தளபதி அண்ணா, உங்களுடைய தீவிர ரசிகர் அண்ணா. நான் நீங்கள் சிஎம் ஆகலைன்றது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சுண்ணா. 108 தான் வாங்கினார் அண்ணா அன்று. நீங்கள் இந்த உதவி எனக்கு பண்ணுங்கண்ணா. டாஸ்மாக் எனக்காக பண்ணாதீங்க, எல்லா ஊழியருக்கும் சமமாக கொடுங்க சம்பளத்தை. இன்றைக்கி நிலைமைக்கு எவ்வளோ ஒரு இதுக்கு சேரும் செலவு குடும்பத்துக்கு பார்த்து செய்யுங்கண்ணா. நீங்கள் தானே செய்யணும் எங்களுக்கு. டாஸ்மாக் ஊழியருங்க 25 வருஷமாக நாங்கள் சர்வீஸில் இருக்கிறோம்ண்ணா. மேனேஜர்லாம் வராருல்ல, இப்போ பணம் வசூல் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க, தனித்தனியாக எல்லாத்துக்கும். பேங்க் இப்போ இவங்கெல்லாம் பேங்கர்ஸ் வராங்க. இப்போ அவங்களுக்கு காசு கொடுக்கணும் சார். பேங்க்குக்கு 50 ரூபா கொடுக்கணும், பேங்க்குக்கு காசு கொடுக்கணும். லோடு வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கேஸுக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு 1000 கேஸ்னா 1550 5000 ரூபா கொடுக்கணும் சார். 1000 கேஸ்னா 1550 500 ரூபா கொடுக்கணும் சார். அது மாதிரி இருக்குது சார் சூழ்நிலை. இதெல்லாம் நீங்கள் தான்? ஆமாம் சார், எங்கே தான் சார் காலி பாட்டில் எல்லாமே நாங்கள் தான் சார் பண்ணோம். சரி, இந்த உடஞ்சி போன பிரேக் பண்ண பாட்டில் அதெல்லாம் அப்படியே தான் வச்சுக்கிறாங்க சார். இப்போ கேஸுங்க அப்படியே அனுப்புகிறாங்க சார். அதுலேயே வந்து தெரியாமல் வைக்கிறாங்க, காலி பாட்டிலே தெரியாமல் வச்சுருக்காங்க. உள்ளே 48 பாட்டிலுக்கு 45 பாட்டில் தான் அண்ணா வருது. அண்ணா, தளபதி அண்ணா அவர்களே, நாங்கள் என்னென்ன பண்ணுறது? 48 பாட்டிலுக்கு ஒரு பாக்ஸுக்கு 3 பாட்டில் எடுத்துடுறாங்கண்ணா. காலி பாட்டில் வைக்கிறாங்கண்ணா. சேல்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரியுதுண்ணா. நீங்கள் தான்ண்ணா இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும்ண்ணா. நல்லது பண்ணுங்கண்ணா. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுனே தெரியலையா? நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜி பண்ணாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அதேதான். அப்ப அந்த பணம் வந்து விஜயே சொன்னார்ல, மேல் இடத்துக்கு போயிடுச்சு, அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சுன்னு. அப்ப மேல் இடத்துக்கு போவே இல்லை. இப்பவும் போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் உங்களுக்கு கிடைக்கும்? இதெல்லாம் 11,000 சம்பளம் எப்படி 10 குடும்பத்தை நடத்த? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி 18,000 மினிமம் சம்பளம் வாங்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இதை தாண்டி எப்படி கிடைக்குது? இது தாண்டியா சார்? அதான் சார், நீங்கள் 5 10 கொடுக்குறது தான் சார் எங்களுக்கு. அதான் சார் போய்ப்பு எங்களுக்கு. அதான் சார், அதுதான் போய்ப்பு எங்களுக்கு சார். அந்த 11,000 வச்சு எங்களை குடும்பத்தை நடத்த முடியாது சார். இப்போ நம்ம 2 10 என்ன ஏரியா இது வந்து மாதாவரம் பைபாஸ் சார். 200 ஃபீட் ரோடு. ஓகே. இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் நம்ம ஓடும்? ஒரு நாளைக்கு வந்து 800 பாட்டில் ஓடும், 700 பாட்டில் ஓடும் சார். 700 கடை இருக்குது, 3 கடை இருக்குது. ஒரு கடைனா கூட ஒரு 1000 பாட்டில் ஓடும். இங்கே பீர் எல்லாம் போய் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 600 700 பாட்டில் ஓடும் சார். சரி, இப்போ 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்றாங்களா? அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை. 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது. ஆமாம் சார், அந்த 10 ரூபா 140 ரூபானா 150 ரூபா ப்ளஸ் வந்து 10 ரூபாய்க்கு பாட்டில். அது தானே. அப்போ 160 ரூபா. நம்மளுக்கு ஒன்றும் வரல, நம்மளுக்கு வரல சார். அந்த காலி பாட்டில் வரல, காலி பாட்டில் இன்னும் வரல சார். சரி, வேற என்ன ரிக்வெஸ்ட் வைக்க நினைக்கிறீங்க உங்க கோரிக்கை சார்? எங்களுக்கு சம்பளம் உயரணும் சார், வேற எது எங்களுக்கு கிடையாது சார். எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துங்க, அவ்வளோதான் சார்.